இங்க இருந்த யாருமே அவர் அப்படி பேசுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு அவங்க கிட்டலாம் அப்படி அவர் பேசினது ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு தமிழ். உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினாரு தெரியுமா? உரிமையா பேசினாரு. என்ன தமிழ் சிரிக்கிற? என்னக்கா இப்படி எல்லாம் ஏதாவது பொய் சொன்னா நான் அதை நம்பிக்கிட்டு நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவேன்னு அம்மாச்சியும் அத்தையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்களா? ஐயோ தமிழ், சத்தியமா சொல்றேன், இது பொய் இல்ல. நிஜமாவே அவர் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாரு. ஏன் கண்ணு முன்னாடியே அவர் என்னை தப்பான வார்த்தையை சொல்லி திட்டிட்டு நான் இல்லாதப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்னால நம்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இடத்துல நீங்க இருந்தா நம்புவீங்களாக்கா? தமிழ், நான் நிஜமா தான் சொல்றேன். வேணாக்கா, எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்ல போறீங்கன்னு தெரியல. நான் வைக்கிறேன்க்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய் ஏய் தமிழ், என்னை மன்னிச்சிடுங்கக்கா, நான் வைக்கிறேன். தமிழ், போதுமாங்க? ராசாங்கம், அத்தா வா அத்தா, வா அத்தா. தூங்க போறியாப்பா? இல்ல அத்தா, என்ன விஷயம் சொல்லு அத்தா. சொல்லேண்டி. ஒண்ணும் இல்ல மாமா, அம்மாச்சியோட சுகர் மாத்திரை தீந்துருச்சு. அம்மாச்சிக்கும் உங்களுக்கும் ஒரே மாத்திரை தான், அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தோம். மோகனா, மாத்திரை இருக்கா? இருக்கத்த, எடுத்துட்டு வரேன். கொண்ட. ஏன் அத்தா, மாத்திரை வேணும்னு சொல்லியிருந்தா மோகனாகிட்டே கொடுத்து விட்டுருப்பேன்ல. ராசாங்கம், மாத்திரை வாங்குறத தாண்டி வேற ஒரு விஷயத்த பேச வந்திருக்கேன். சொல்லு அத்தா. இன்னைக்கு நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா? தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கறதுக்கு நாம சொல்ற காரணம் எல்லாம் பத்தாது, இதை விட உறுதியான காரணம் வேணும்னு வக்கீல் கேட்டப்ப தமிழ்ச்செல்வியோட குணத்தை பத்தி தப்பா சொல்லுங்க, அவ தரங்கெட்டு போனவ, ஒழுக்கம் இல்லாதவன்னு சொல்லுங்கன்னு சாவித்திரி சொன்னப்ப சேது கோவப்பட்டு ஒரு வார்த்தை அவளை தப்பா பேசக்கூடாதுன்னு சொன்னான் பாத்தியா? இதுதான் அவன் அடி மனசுல தமிழ்ச்செல்வி மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காங்கிறதுக்கான அத்தாச்சியும் ஆதாரமும். தமிழ்ச்செல்வி ஏதோ முட்டாத்தனமா ஒரு பொய்ய சொல்லிவிட்டாதே, அதனால நாம எல்லாரும் காயப்பட்டு தானே கிடக்கும். அதுக்காக அது ஒண்ணும் மன்னிக்க முடியாத குத்தம் இல்ல. நீ ஏன் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல அவளை மன்னிக்க வேண்டியது சேதுதான்.